மக்களே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9ஓட 3 ப்ரோமோ வந்திருக்கு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் நெருப்பா இருக்காங்க. சொல்லப்போனா பிக் பாஸ் வீட்டை கொளுத்தி இருக்காங்க. அங்க கொளுத்தினது இங்க வரைக்கும் எரியுது அப்படின்னுக்குள்ள தாறுமாறு. ஸோ அதில் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு விடயம் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு விடயம் நடக்கக்குள்ள கண்டிப்பாக விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் செஞ்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கொண்டிருந்தோம். செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விடயம் ஆக்சுவலாக இன்னைக்கு தரமான சிறப்பான பூஜை போடப்பட்டிருக்கு. விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே அதை செஞ்சிருக்காங்க. வெறித்தனமாக செஞ்சிருக்காங்க. ப்ரொமோல பார்த்தது ஜஸ்ட் ஒரு 10%. எபிசோட்ல அதை விட ஃபயரா நிறைய பேர் ஓட விட்டுருக்காங்க சேது அண்ணா அவர்கள். ஸோ அப்போ அதை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ சோசியல் மீடியாவில் இன்னொரு ஹைப் என்ன அப்படின்னா, வைல்ட் கார்ட் என்ட்ரி குயின் இஸ் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி. யார் அந்த குயின் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் தமிழ் அதை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குயின் தான், ஒரே ஒரு ராணி தான். அவங்களோட பேர் ஓவியா. ஸோ ஓவியா 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 அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடமுமே இப்போ பேச்சு போகுது. ஓவியா இஸ் கம்மிங் அப்படின்ற மாதிரி. சரி, அதை பற்றியும் என்னுடைய ஒரு பார்வை ஒன்று. வைல்ட் கார்டு என்ட்ரி 4 பேர் இல்லை 6 பேர் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக பார்க்கலாம். என்ன மேட்டர்ன்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள். நம்ம சீசன் 2ல இருந்து விஜய் சேதுபதி அண்ணாவை பற்றி சொல்றேன்னா, விஜய் சேதுபதி அண்ணாவை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டைல் இருக்கு. ஒன்று, ஆட முதலே அடிச்சு நுரைக்கிடுவாங்க உட்காரு அப்படின்ற மாதிரி. சில பேர் ரெண்டாவது சில பேரை நல்லா ஆட விட்டுட்டு அடிப்பாங்க. ஸோ இது சீசன்ல நம்ம சொன்னோம் சேது அண்ணா அவர்கள் இப்படித்தான் அப்படின்னு. அதே மாதிரி நடந்துச்சு. சௌந்தர்யாவை எல்லாம் நல்லா ஆட விட்டுட்டு போட்டு ஒரு கட்டத்தில் அவங்களுடைய அந்த ஒரு குருபிசம், சௌந்தர்யா, ஜாக்லின், அப்புறம் அவரே அந்த வைல்ட் கார்டு என்ட்ரி ஒருத்தர் வந்தார்ல ராயன், அவங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு குரூப்பிசம் போட்டு பண்ணக்குள்ள வச்சு செஞ்சு விட்டார். முக்கியமாக மஞ்சரி அவர்கள் அந்த நாய் மாதிரி மொக் பண்ண அந்த வீக் சேதுவன் அவர்கள் செஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அன்பு கேங் அப்படின்னு. அது உண்மைதான், என்ன பண்ணுறது, உண்மை கசக்கும் இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பல பேருக்கு. இப்போ நமக்கும் கசக்குதுப்பா. சபரி என்னையா இது. சே, ஸோ ஓகே, இதான் சொல்றது மக்களே. தனித்திரு விழித்திரு அப்படின்னு வாங்கல்ல, தனித்திருந்தா எப்பயுமே கெத்துதான். சிங்கம் சோலவா தவறும் அப்படின்ற மாதிரி. ஆனால் சிங்கம் கூட கூட்டத்துக்குள்ள கூட்டமாக செயற்பட்டுச்சுன்னா அந்த சிங்கத்துக்கு இருக்கிற மரியாதையே இல்லாமல் போயிடும். சபரி அவர்கள் இனியாவது தனித்திரு விழித்திரு அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா, ஏன்னா நல்ல மனிதர் சபரி, நல்ல மனிதர். கண்டிப்பாக 100 குழந்தைகளுக்கு மேலே படிக்க வச்சு கொண்டிருக்காரு. நல்ல மனசு இல்லாதவன் அப்படி பண்ணவே மாட்டாங்க. இன்னொன்று அவர் அதை விளம்பரப்படுத்தல. 2017 இந்த விடயங்கள் பண்றாரு. ஸோ அப்போ அப்படி இருக்க ஒரு நல்ல மனிதர். இந்த 3 வீக்குமே ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கெல்லாம் சபரி அவர்கள் ஒரு டிஃப்ரெண்டான சபரியா இருந்தாங்க தனியா இருக்கக்குள்ள. அதுக்கப்புறம் தான் அந்த அன்பு கேங்ன்றது பயங்கரம். அதுவும் போன வாரம் அந்த தங்கச்சின்னா இருப்பாருங்க ரம்யா ஜோவை. எப்பா சாமி, எப்பா சாமி, நானே என்னோட வீடியோக்களை திரும்ப பார்க்க ஆரம்பிச்சேன். சபரி யோ என்னையா இது அப்படின்ற மாதிரி. சேர்க்க சரியில்லைன்னா எவனா இருந்தாலும் நாசம்தான். இதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சேர்க்க சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு. ஸோ அன்பு கேங் பொழக்கப்பட்டுச்சு, சரிங்களா, பொழக்கப்பட்டுச்சு அன்பு கேங். அன்பு கேங்னாலே உங்களுக்கு விளங்கும் இல்லை யார் யாருன்னு. அன்பு கேங்கும் பழக்கப்பட்டுச்சு, புள்ளி கேங்கும் பழக்கப்பட்டுச்சு. அது சர்ப்ரைஸ். அது எபிசோட் பார்க்க உங்களுக்கு புரியும். ஸோ ஆக மொத்தத்தில் வீட்டில் ஒருத்தன் தப்பே இல்லை, சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு வியானா மட்டும் தப்பிட்டாங்க, சரிங்களா. ஸோ வியானாவை தவிர்த்து ஒருத்தன் கூட தப்பில்ல. விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வேட்டையில துரத்தி வேட்டை நடுங்குறாங்க. இந்த விஜய் டிவியில விஜய் டிவி யூடியூப் சேனல்ல ஒரு சேது அண்ணாக்கு ஒரு பாட்டு போட்டாங்க போன வாரம். நடுங்கணும் பயந்து நடுங்கணும் அதிரணும் அரங்க மதிரணும் வர்றது சேதுடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு பாட்டோட ஒரு மொமெண்ட் தான் சேதுபதி அண்ணா அவர்கள் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இதனாலதான் கமல்ஹாசன் அவர்கள் இதுவரைக்கும் சீசன் 1ல இருந்து சீசன் 7 பண்ண முடியாத ஒரு பெரியதொரு வெற்றியை
மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் சீசன் 8ல கொடுத்துட்டாங்க. அத கிருஷ்ணன் சார் அவர்களே சொல்லியிருந்தாங்க. இந்த ரியாலிட்டி தான், ரியாலிட்டி பாரபட்சம் இல்ல, அவருடைய ஸ்டைலே வேற, விஜய் சேதுபதி அண்ணாவோட ஸ்டைலே வேற. சரியா? சோ அப்ப அது இன்னைக்கு வந்து அது இன்னும் பயங்கரமா இருக்கும், பார்க்கக்குள்ள உங்களுக்கு புரியும். சரிங்களா? இது சேது அண்ணாவோட சம்பவம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது படியும் வைல்ட் கார்ட் என்ட்ரி. ஸோ பொதுவாக நமக்கு காமிச்சது 4 பேர், 4 புதிய முகங்கள், அதாவது இதுவரைக்கும் பிக் பாஸுக்குள்ள வராத நபர்கள். சரியா? இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸுக்குள்ள வர்றாங்க, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி. திவ்யா கணேஷ் அவங்க, அப்புறம் பிரஜினவர் அவங்க, அடுத்தது வந்து பிரஜினவர்களுடைய மனைவி சந்திரா அமி அவங்க, சந்திரா அமி. ஏன்னா இந்த பேரை சொல்லிக்கூட சில பேர் வந்து சொல்றாங்க, ப்ரோ நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. எனக்கு என்னன்னு தெரியல, ஒருவேளை நம்ம சொல்ற ஸ்டைல் அது பேர் வேற மாதிரி வரான்னு தெரியல. சந்திரா, சரிங்களா? சந்திரா அமி அவங்க. அடுத்தது வந்து அமித் அப்படின்றவர். இந்த 4 பேரையும் தான் வைல்ட் கார்டு என்ட்ரியா வர்றேன் என்று சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வந்துடுவாங்க, ஷூட்டிங் இன்னும் போய்கொண்டிருக்க மக்களை, செகண்ட் ஹாஃப் வந்து போய்கொண்டிருக்கு. கலையரசன் வெளியில போயிட்டாரு, அவர் தான் எவிக்ட் ஆனது. சாட்டர்டே எபிசோட் ஷூட்டிங் முடிஞ்சுது, செகண்ட் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு போய்கொண்டிருக்கு. ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள இந்த 4 பேரும் தெரியும் வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த வீர படமா மங்காத்தா படத்துல தல அஜித் அண்ணா அவர்களை பத்தி அர்ஜுன் சார் அவர்கள், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள் 5வது நபரா யார் அதுன்னு கேட்பாங்கல்ல, அப்பதான் சொல்லுவாங்க விநாயக் அவர் வந்து 5வது தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீரம் படத்துலயும் அப்படி ஒரு டைலாக் வரும், 5வது ஆளு. அப்ப தல அஜித் அண்ணா அவர்கள் வருவாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி வந்து யாருப்பா அது 5வது வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு பயங்கரமான ஹைப்பு சோஷியல் மீடியாவில், ட்விட்டர்லாம் பயங்கரமான ஹைப்பு. ஸோ குயின் அப்படின்றாங்க, ஷி இஸ் கமிங் அப்படின்றாங்க. ஸோ அப்போ எனக்கு தெரியாது, பிக் பாஸ் டீம் சர்ப்ரைஸாக தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸோட குயின் அப்படின்னா ஒரே ஒருத்தங்க தான், ஓவியா. ஓவியா 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 அதுவும் இப்ப இந்த வருஷம் ஓவியா பயங்கர பீக்ல இருக்காங்க. ஒருத்தர் ஓட விட்டு கொண்டிருக்காங்க, ஒரு கட்சியே ஓட விட்டு அடிச்சு நொறுக்கி கொண்டிருக்காங்க, ஒன் விமன் ஆர்மியா. ஸோ அப்ப அவங்களோட அந்த 2017 ஓவியா அவர்கள் பிக் பாஸுக்குள்ள வந்திருக்கக்குள்ள எப்படி ஒரு ஹைப் வெளியில இருந்ததோ அதை விட டபுள் மடங்கு ஹைப் வந்து ஓவியா அவர்களுக்கு இப்ப வெளியில இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப குயின் ரிட்டர்ன்ஸ், ஓவியா பேக் அப்படின்ற மாதிரி நடந்தாலும் நடக்கலாம். சரிங்களா? ஆனா ஓவியாவை தாண்டி வேற யாருக்குமே இப்படி ஒரு ஹைப் வந்து வராது. ஏன்னா இப்ப ஃபீமேல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா? பொதுவா சொல்லியிருந்தா நம்ம பிரதீப் பண்ணி அண்ணா அவர்களையும் எடுத்து சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி ஒருத்தங்க ஒரு பெரிய ஹைப்புள்ள ஒருத்தங்க உண்மையிலேயே வரும் பட்சத்தில் அது ஓவியாவா தான் இருக்கும், வேற நபரா இருக்காது. பட் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள். சரிங்களா? வேற யாருக்குமே அவ்வளவு ஹைப் இல்லை. ஸோ இது ஒரு வீடியோ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய போட்டியாளர்கள் பிக் பாஸ்க்குள்ள போறது அது நடக்குது, ஹிந்தியில ஆல்ரெடி நடக்குது. தெலுங்குல சீசன் 7ல இருந்து அவங்க பண்ணிட்டாங்க. அங்க ரன்னரா வந்தது அதற்கு முதல் சீசன்ல போனவர் தான். சீசன் 8ல ரன்னரா வந்தது, சீசன் 7க்கு போன கான்டெஸ்டன்ட் தான். ஆக்சுவலா அவர் தான் வின்னர் ஆகணும், அதுக்குள்ள ஏதோ குளறுபடி நடந்துன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள நம்மளோட விருப்பம் தமிழ்லையும் இதற்கு முதல் போன போட்டியாளர்கள் புதிய பிக் பாஸ்ல வரணும் அப்படின்றதுதான். முக்கியமா பிரதீப் பண்ணி அவர்கள், அடுத்தது வந்து ஓவியா மேம் அவர்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அந்த சீசன் இருந்திருந்தா அவங்க தான் டைட்டில் வின்னர், மக்கள் அதை விரும்பினாங்க. அவங்க இல்லாதபடியா இன்னொருத்தங்க டைட்டில் அடிக்காங்க. ஸோ அதனால மக்களுக்கு வந்து ஓவியாவா இருக்கட்டும், பிரதீப் பண்ணி அண்ணாவா இருக்கட்டும், ஏதோ ஒரு சீசன்ல கம்பேக் தரணும், அவங்களை வந்து வின் பண்ண வைக்கணும்ன்றது மக்களோட மிகப்பெரிய ஒரு ஏக்கமா இருக்கு. சரியா? ஸோ அது இந்த சீசன்ல நடக்குதா இல்லை அடுத்த சீசன் வெயிட் பண்ணணுமா அப்படின்றத பிறகு பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.